வணக்கம். வாங்க நாம எல்லாரும் இன்னைக்கு ஒரு சிக்கலை தீர்க்கிற துப்பறிவாளர்களா மாறப் போறோம். ஆமா, நம்மள சுத்தி திரும்ப திரும்ப வர்ற பிரச்சனைகள் இருக்கே, அதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு தோண்டி கண்டுபிடிக்க போறோம். என்ன, இந்த விசாரணைக்கு நீங்க ரெடியா? இந்த கேள்விய எப்போ ஆச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில பிரச்சனைகள் மட்டும் நாம எவ்வளோதான் தலையால தண்ணி குடிச்சாலும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். இது ஏதோ தீர்க்கவே முடியாத மர்மம் மாதிரி நமக்கு தோணும். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? நாம பெரும்பாலும் உண்மையால சிக்கலையே தீர்க்கறதில்ல. இங்க தான் நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதுதான் அறிகுறிக்கும் மூல காரணத்துக்கும் உள்ள வித்தியாசம். அறிகுறிங்கிறது ஒரு பிரச்சனையோட வெளிப்படையான தோற்றம், ஒரு பெரிய பனிப்பாறையோட நுனி மாதிரி. இப்போ தலைவலி ஒரு அறிகுறி, ஆனா அதுக்கு மூல காரணம் என்னவா இருக்கும்? சரியா தூங்காதது, இல்ல மன அழுத்தம், இப்படி எது வேணா இருக்கலாம். தலைவலிக்கு மாத்திரை போடுறது அந்த அறிகுறியை மட்டும்தான் சரி பண்ணும். ஆனா தலைவலி திரும்பவே வரக்கூடாதுன்னா நாம அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சரி செஞ்சே ஆகணும். சரி, இப்பதான் நம்ம விசாரணையோட முக்கியமான கட்டத்துக்கே வர்றோம். நாம சிக்கல்னு நினைக்கிற பல விஷயங்கள் உண்மையில ஆழமான ஒரு பிரச்சனைக்கான அறிகுறி தான். சொல்லப்போனா அது ஒரு துப்பு. ஒரு திறமையான துப்பறிவாளர் தடயத்திலே நின்னுடுவாரா? மாட்டார் இல்லையா? அவர் இன்னும் ஆழமா தோண்டி உண்மையான கதையை கண்டுபிடிப்பார். நாமளும் இப்போ அதே தான் செய்ய போறோம். இந்த விசாரணைக்கு நமக்கு உதவ போற ஒரு சூப்பரான கருவிதான் இந்த மூலகாரண பகுப்பாய்வு. இங்கிலீஷ்ல ரூட் காஸ் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. இது தற்காலிக தீர்வுகளை தாண்டி ஒரு பிரச்சனை திரும்ப வராம தடுக்க அதோட உண்மையான ஆணிவேரையே கண்டுபிடிக்கிற ஒரு வழிமுறை. சரி, இந்த மூல காரணத்தை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா செம பவர்ஃபுல்லான ஒரு விசாரணை டெக்னிக் இருக்கு. அதுதான் 5 ஏன் முறை. ஒரு பிரச்சனையோட ஆணிவேர் வெளிவர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கறது தான் இந்த முறை. ஒரு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி பிரச்சனையோட ஒவ்வொரு லேயரையும் இது அழகா பிரிச்சு காட்டும். முதல் ஏன் எப்பவுமே பிரச்சனையோட மேற்பரப்பத்தான் தொடும். அதாவது அந்த வெளிப்படையான அறிகுறிய. உதாரணத்துக்கு, கார் ஸ்டார்ட் ஆகல. நம்ம முதல் கேள்வி ஏன் ஸ்டார்ட் ஆகல? அதுக்கு பதில் பேட்டரி டெட் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம விசாரணையோட ஆரம்ப புள்ளி. ஆனா நாம இதோட நிறுத்த போறதில்ல. இப்போ ரெண்டாவது இது முதல் அடுக்க தாண்டி நம்மள இன்னும் ஆழமா கூட்டிட்டு போக போகுது. பேட்டரி ஏன் டெட் ஆச்சு? பதில் என்னவா இருக்கும்? ஆல்டர்னேட்டர் சரியா வேலை செய்யல. பாத்தீங்களா? இப்போ நாம அறிகுறியை விட்டுட்டு அதுக்கு ஒரு படி உள்ள இருக்கிற காரணத்துக்கு நகர்ந்துட்டோம். மூன்றாவது ஏன் நம்மள இன்னும் ஆழமா யோசிக்க வைக்கும். மேலோட்டமான பதில்களை தாண்டி போக இதுதான் சரியான நேரம். சரி, ஆல்டர்னேட்டர் ஏன் வேலை செய்யல? பதில், ஆல்டர்னேட்டர் பெல்ட் அறுந்து போச்சு. இப்ப பாருங்க, நாம கொஞ்சம் கொஞ்சமா உண்மைக்கு எவ்வளவு நெருக்கமா போயிட்டு இருக்கோம்னு. நாலாவது ஏன் கேட்கும்போது தான் பல நேரங்கள்ல ஒரு செயல்முறை அல்லது சிஸ்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வெளிவரும். பெல்ட் ஏன் அறுந்துச்சு? பதில், பெல்ட் ரொம்ப பழையாகிடுச்சு, சரியான நேரத்துல மாத்தவே இல்ல. இங்க நல்லா கவனிங்க, இது வெறும் ஒரு பாகத்தோட பிரச்சனை இல்ல, இது ஒரு பராமரிப்பு செயல்முறையில இருக்கிற குறைபாடு. பொதுவா இந்த 5வது ஏன் நம்மள பிரச்சனையோட ஆணிவேருக்கே கூட்டிட்டு போயிடும். பெல்ட் ஏன் சரியான நேரத்துல மாத்தப்படல? பதில், நான் பரிந்துரைக்கப்பட்ட சர்வீஸ் அட்டவணையை சரியா பின்பற்றல. ஆஹா, இப்ப பாருங்க, இதுதான் உண்மையான மூல காரணம். ஒரு உடைந்த பாகம் இல்ல, ஒரு தவறான பழக்கம்தான் இங்க பிரச்சனை. ஆக இந்த 5 ஏன் விசாரணைக்கு அப்புறம் கார் ஸ்டார்ட் ஆகவில்லை அப்படிங்கிற அறிகுறியிலிருந்து சர்வீஸ் அட்டவணையை பின்பற்றாததுங்கிற மூல காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இனி அந்த அட்டவணையை சரியா பின்பற்றினா இந்த சிக்கல் திரும்பவே வராது. இதுதான் இந்த முறையோட பவர். ஓகே, இப்ப நம்ம கிட்ட ஒரு முக்கியமான துப்பு இருக்கு. ஆனா ஒரு நல்ல துப்பறிவாளர் ஒரே ஒரு சாத்தியத்தோட மட்டும் நின்னுட மாட்டார். ஒருவேளை வேற காரணங்களும் இருக்கலாமோன்னு யோசிப்பார். அதனால இப்போ நாம சாத்தியமான எல்லா சந்தேக நபர்களையும் வரிசைப்படுத்தி விசாரிக்க போறோம். பொதுவா பிரச்சனைகளுக்கான காரணங்களை சில முக்கிய வகைகளா பிரிக்கலாம். உதாரணமா, இது மனுஷங்களால ஏற்பட்ட தவறா, இல்ல நம்ம செயல்முறையிலே ஏதாவது கோளாறா, டெக்னாலஜி காரணமா, இல்ல சந்தையில ஏற்பட்ட மாற்றங்களா, இப்படி ஒவ்வொரு கோணத்துல இருந்தும் நாம யோசிக்கணும். அப்பதான் உண்மையான குற்றவாளிய தவற விடாம பிடிக்க முடியும். ஒரு துப்பறிவாளர் வெறும் ஊகங்களை நம்பி இருக்க மாட்டார் இல்லையா? அவருக்கு உறுதியான ஆதாரங்கள் தேவை. அதே மாதிரி தான் நாம ஒரு மூல காரணத்தை சந்தேகப்பட்டா மட்டும் பத்தாது, அதை நிரூபிக்கிறதுக்கு தகுந்த ஆதாரங்களை திரட்டணும். அப்போதான் நம்ம கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆதாரங்கள்ல ரொம்ப சக்தி வாய்ந்தது எது தெரியுமா? டேட்டா தான். ஏன்னா நம்பர்ஸ் போய் சொல்லாது. உங்க கருதுகோளை ஆதரிக்கிற மாதிரி புள்ளி விவரங்கள், அளவீடுகள் இல்ல வேற ஏதாவது டேட்டா இருக்கான்னு பாருங்க. இது உங்க வாதத்துக்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை கொடுக்கும். நம்பர்ஸை போலவே மனுஷங்களோட வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாடிக்கையாளர்கள் அல்லது பயனர்களிடமிருந்து வர நேரடி கருத்துகள் சிக்கலோட தாக்கத்தை ஆழமா புரிய வைக்கும். இது ஒரு நேரடி சாட்சியம் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லானது. கடைசியா உங்க நிறுவனத்துக்கு வெளியேயும் ஒரு பார்வை பாருங்க.
இதே மாதிரி பிரச்சனைகளை மத்தவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, நீங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் இண்டஸ்ட்ரியில இருக்கிற மத்த ட்ரெண்டுகளோட பொருந்தி போகுதா, இப்படி பார்க்கறது உங்க முடிவுகளுக்கு இன்னும் அதிக நம்பகத்தன்மையை கொடுக்கும். இப்போ நம்ம விசாரணையோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆதாரங்கள் எல்லாம் சேகரிச்சாச்சு. ஆனா தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கடைசி முக்கியமான படி இருக்கு. அதுதான் நாம கண்டுபிடிச்சதுதான் சரியான மூல காரணம்னு ஒரு தடவைக்கு 2 தடவை உறுதிப்படுத்துறது. நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். ஒருவேளை நாம இன்னொரு அறிகுறியை மூல காரணம்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கோமா? இத சரி பார்க்காம ஒரு தீர்வை செயல்படுத்தினா நம்ம நேரமும் உழைப்பும் வீண்தான் ஆகும். இத சரிபார்க்க சிறந்த வழி ஒரு சின்ன பரிசோதனை செஞ்சு பார்க்கறது தான். உதாரணமா, சர்வீஸ் அட்டவணையை பின்பற்றாதது தான் காரணம்னா, அட்டவணையை பின்பற்றினால் கார் பிரச்சனை வராதுங்கிறது உங்க கருதுகோள். இதை ஒரு சின்ன குழுவுல டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்க அனுமானம் சரிதானான்னு உறுதிப்படுத்திக்கலாம். ஆக ஒரு சிறந்த சிக்கலை தீர்க்கும் துப்பறிவாளரா மாற இந்த 5 விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. 1 அறிகுறிகளை தாண்டி பாருங்க. 2 ஆழமா விசாரிங்க. 3 எல்லா கோணங்களையும் ஆராயுங்க. 4 ஆதாரங்களை சேகரிங்க. கடைசியா 5வது உங்க முடிவை உறுதிப்படுத்துங்க. இதுதான் எந்த ஒரு சிக்கலையும் தீர்க்கிறதுக்கான ரகசியம். இந்த விளக்கத்தோட முடிவில் உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. உங்க வேலையிலயோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ மீண்டும் மீண்டும் வந்து உங்கள தொந்தரவு செய்யும் அந்த ஒரு அறிகுறி எது? அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மூல காரணத்தை கண்டுபிடிக்க ஒரு உண்மையான விசாரணை நடத்த நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.